Videos ஓகேவா? And Arundas, she has made it very and in the படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அண்ட் நிஞ்சா இது இன்னும் பேசிக் ஐடியா மட்டும் எனக்கு தெரியும். இந்த கதையோட ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு சம பண்ணோட இருக்கிற படமாக இருக்கும். அண்ட் இதில் லீடாக நினைக்கிறது பாரத். அவர் ஃபோட்டோ போடல, அடுத்த போஸ்டரில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாரத் இவருக்கு இப்போ நீ தான் கெட்ட போட்டுருக்கேன். பாரத்தோட போஸ்டர் தனியாக வரும். அண்ட் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட விஷஸ். அண்ட் கீழே உட்காந்து நெல்சன் நான் என்னெல்லாம் சொன்னாலும் ஒரு பாதி தான் ஸ்டேஜில் சொன்னார், மீதி பாதியை நான் சொல்லலாமா வேணாமான்ற தயக்கத்திலே இருக்கு நான். அண்ட் சினிஷோட சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிற இந்த முடிவு எடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். இதில் நீங்கள் படம் எடுக்கிறது என்னது, படம் நல்லா எடுக்கிறது அது ஷுவராக ஹிட் ஆகிடும், அது எல்லாமே இருக்கும். ஆனால் சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும். ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பராக இருக்கிற ஒருத்தர். சினிஷ்ட ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ். எந்த படத்துக்கு தேட்டரில் போய் அவரோட உட்காந்து பார்த்தீங்கன்னாலுமே இப்படிதான் படமே பார்ப்பாங்க. இவன் யாரும் நம்ம பக்கத்தில் உட்காந்து கராத்தே பழகிறான் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லா படத்துக்கும் அப்படி தான் சொல்லுவார். ஸோ அவர் படத்துக்கு நம்ம எல்லாரும் அப்படி சொல்லுவோம்னு நான் நம்புகிறேன். பட் சினிஷ்க்கு எனக்குமான அது நட்புன்னு சொல்கிறதா இல்லை அந்த மோதலுங்கிறதா என்னன்னு தெரியல. அது வந்து தொட்டு பின்னாடி போன நம்ம அப்பா ஆரம்பிச்சது. நான் நெல்சன் நாட்டை அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் ஃபஸ்ட்டு நானும் நெல்சன் வேட்டை பண்ண கதையை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகலை, ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகலை. நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று, அதில் நான் எழுதிக்கிட்டே இருக்கணும். அது நெல்சன் நான் பேசும்போது அது கூட பழகணும். அவங்களுக்கு தெரியும் சில வார்த்தைகள் நம்ம பீட் போட்டு தான் எழுதணும். அதை போட்டு நான் எழுதிக்கிறதுனால அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா சேர்ந்தேன். அப்புறமா சேர்ந்தார் சினிஷ். அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும். அவர் அந்த நடுவில் சொன்னார் ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அது ஹர்ட்லாம் பண்ணல. எது நடந்ததுன்னா நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அப்போ டிவி பண்ணிட்டு இருந்தேன், வேட்டை மண்ணில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு காமெடி ஹீரோன்னு பண்ணிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வம்புக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை சிவா. இது உங்களுக்கு இந்த நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது, அதனால அப்படியே இந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்களும் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள். சரி விடுவாரு பார்த்தா விட மாட்டேன். லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு இங்கேயோ தோணி இருக்கு போல. இவரெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுறது எதுவும் நீங்க மனசுல நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடுவாங்க. அதில் நான் பேசாமல் இருந்தது இவர் மேலே கோபமாக இருந்ததை இன்னை வரைக்கும் நடந்துட்டு இருக்காரு. நான் ஹேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹேட்லாம் பண்ணல. அப்போ எனக்கே ஐடியா. அப்போ ஆக்சுவலாக நடுவில் என்ன சொன்னாருன்னா சும்மா இல்லாமல் நீங்களாம் ஹீரோ ஆகக்கூடாது சிவா, நம்ம டேரக்டர் சதீஷ் இருக்க பார்த்தீங்களா, அவன் தான் ஹீரோ. நீங்கள் அவங்கள காமெடி சம்மந்தம் இல்லாமல் அவரெல்லாம் போட்டு இருக்குல்ல இந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாப்புல. அதனால பல பேர்கிட்ட பிரச்சனையாக இருக்குது, பஞ்சாயத்தாக இருக்குது, நிறையா இருக்குது, இன்னமும் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஷை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது அவங்களுடைய சேலஞ்சாக நினைக்கிறேன். பட் அவருக்கு பேஷன் கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் 5, 6ன்னு போட்டிருக்கேன்னு கேட்டார் அவர். இது 5th ப்ராஜெக்ட் 6th ப்ராஜெக்ட் மீதி 4 ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக 5, 6 போட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் 2 படம், அடுத்த வருஷம் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். இவங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் சொல்கிறாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு. பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்கள் நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்கிறதுன்னா 40 வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதான் முடிச்சு புதுசாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாவுக்குள்ள வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்ல யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க. அவர் 40 வருஷம் ஆச்சு, அவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு. அண்ட் எல்லாரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே டைரக்டராக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்காங்க, நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். எப்படி உங்களுக்குலாம் டைரக்டர் ஆகணும்னா சினிஸே டைரக்டர் ஆகிட்டாங்க, நம்ம எங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சினிஷ் கேட்பேன். சினிஷ்
ஏன் இப்பெல்லாம் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறது இல்லைன்னா பண்ணணுங்க அப்படின்னா நான் விளையாட்டு கேட்டால் ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு, பார்க்கிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னு சொல்லி. ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுதனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடன்ஸ் என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்க. அவ்வளோ ஒரு உஷாரான ஆள். ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பாருன்னா பணத்தை எப்படி செட்டில் பண்ணி வாங்குவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்து. இன்னொன்று அவர் வந்து அவருக்கு பின்னாடி இண்டஸ்ட்ரியில் பின்னாடி ஆள் வந்து ஒரு ப்ரொடியூசரோட பையனோ டைரக்டரோட பையனோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவராது இண்டஸ்ட்ரியில் எப்படி நினச்சிருந்தா கூட காலேஜில் படித்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டர் ஆகி இப்போ ப்ரொடியூசர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் ஒரு ஜேர்னி இருக்குது. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்காங்க தான் சினிஷோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். வந்து பார்க்கும்போது ரெடி சொன்னாரு 100 நாள் ஃபங்க்ஷன் தான் இருக்குது இதுவே அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பேர் வருவோமா தெரியல. சினி திடீர்னு இட்டு கொடுத்துட்டான், நிறைய சம்பாதிச்சிட்டான், இந்த இதுக்கு போகணுமான்னு காண்டாவோட நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படியே நான் வாழ்ந்துக்கிறோம். டெஃபினட்டாக இந்த படத்தோட கதை ஐடியா கேட்டப்போ இது எல்லாருக்கும் ப்ராஃபிட்டர் தான், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நிஞ்சாக்கும் சூப்பர் ஹீரோக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பங்கு பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் சக்ஸஸாக இருக்கும். சக்ஸஸ் மீட்டில் திரும்ப நாங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறோம். பார்ட்டி கொடுத்துருவீங்க. நான் ஒன்றும் பண்ண போய் சைடிஸ் தான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து அண்ட் சதீஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சதீஷ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ டிரெக்டராக இருந்து ப்ரொடியூசராக மாறி ரொம்ப பெருமையாக ப்ரொடியூசராக அந்த உணர்வை தருணமாக அதை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் தன்னுடைய உதவி இயக்குனராக மாற்றி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் கர்வமாகவும் பேசுனதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். ரொம்ப பொறுப்புமிக்க ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாரு. நேஷனல் வாங்கலை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதிக ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடின ஒரு தயாரிப்பாளராக இருந்தது. அண்ட் நிஞ்சா படங்களுக்கு என்னோடய வாழ்க்கையில் அந்த பேரோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் என்னுடைய நண்பர் சாய் தேவானந்த் வந்து தயாரிப்பாளராக எழுந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சினிமா மேலே தீவிர பற்று கொண்ட காதல் கொண்ட ஒரு நடிகர். அவருடைய திரைப்பட என்ன சொல்கிற அவர் ஒரு திரைப்பட ரசிகனாக அவருக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு அவர் ரொம்ப தீராத ஒரு காதல் கொண்டு நிறைய திரைப்படங்களில் ஒரு என்ன சொல்கிற சீரியஸ் டைப்பும் சரி, அதே நேரத்தில் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா எடுக்கிறதுலையும் என்னோட வந்து வேட்புவம் மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் பட்ஜெட்டில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிற சாய் தேவானந்த் வந்து இன்னும் நிறைய படங்களை அவருக்கு செய்யணும். அண்ட் வந்து இந்த படத்தில் உங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் அந்த சீனியர்ஸுக்கும் மற்றும் படக்குழுக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பெரியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டு அடுத்ததாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்னமோ சொன்னீங்க மாஸ்டர் ப்ரொமோஷன் விட்டுட்டு வந்திருக்கீங்க. இல்லை, நான் மாஸ்டர் ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்கிறேன். பார்த்தேன் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன். லிஸ்ட் ஒன்று சொன்னார். எல்லா கேமரா டீமும் வரானாங்க. சரி, ஓகே, அப்படியே அங்கே போயிட்டு நம்ம டீம் பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஆனால் அதை தாண்டி எப்பயுமே ஒரு நாள் வந்து அது ஒரு ஈவினிங்கே நைட்டு முடியும் போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் இன்றைக்கி நாள் வந்து காலையிலே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் என் வாழ்க்கையிலையும் பார்த்ததில்லை. காலையில் ஒரு 9 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து யாருமே ஒரு சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதனால அதையும் சொல்லி தான் இருப்பாங்க. ஒன்று இந்த பிக் பாஸ் ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன். அந்த டைமில் வந்து உள்ள நான் சாண்டியெல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அதை எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். ஷோவெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஃபோன் பண்ணாரு, பேபி நம்ம படத்தில் தான் லான்ச் ஆகிற அப்படின்னாரு. ஆனால் இல்லை, இப்போ தான் ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேன், அதை முடிச்சுட்டு வரேன். பேபி அது நடி இங்கே வந்து பாட்டு எழுதி அப்படின்னா பாட்டு எழுதுவா? நான் எங்கே இருக்கு பாட்டு? அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தேன் பேபி. அண்ணா என்ன இவ்வளோ வெயிலியாக இருக்குது
இருந்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில் ஏமாத்திடுவாங்க. நான் எழுதின பாட்டு எனக்கு வந்து கூப்பிடுறீங்கன்னா அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல அந்த காலை கட் பண்ணதால அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னும் நிறைய நல்ல நிலைமைக்கு போகணும். மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஒரு 2-3 வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாவே தான் வேலையில் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட்டு, பேபி நீ என்னை வச்சு ஜட்ஜ் பண்ணாத பேபி, நான் கூப்பிடுற டேரக்டர் கதையெல்லாம் நல்ல கதை, நீ என்னை விட்டு நான் அனுப்புறவங்க மட்டும் நீ நம்புறேன். ஸோ அந்த ஜெனியூனிட்டி தான், அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே அந்த ஜெனியூனிட்டி தான் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அந்த 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்தால் தான் சொன்னாங்க அர்ஜுன் ப்ரோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சீக்கிரமாக சரியாகி வரணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் சாண்டியனுக்கு வாழ்த்துக்கள், பரத் ப்ரோ, மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்குற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கூப்பிட்டதுக்கு ரொம்ப